கடந்த 19ஆம் தேதி நெல்லை பாளையங்கோட்டையில் படுகொலை செய்யப்பட்ட நமது சமூக இளைஞர் திரு தீபக் பாண்டியன் அவர்கள் ஒரு நல்ல படிப்பாளியாக சமூகத்தில் அறியப்படுகிறார். ஆனால் அவரை இந்த சமூக ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள் ரவுடியாக சித்தரித்து செய்தி வெளியிடுகிறார்கள். இது போன்ற படுகொலைகளுக்கும் ஒரு சமூக இளைஞரின் பார்வையை உலக மத்தியில் தவறாக சித்தரிப்பதற்கும் காரணம், இந்த சமூகத்தில் ஒற்றுமைகள் இல்லை. 4 பேர் வைத்துக் கொண்டால் அவர் ஒரு அமைப்பு, அதில் ஒரு தலைவர், அவர்களுக்கு என்று ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இந்த சமூக ஒற்றுமையை குலைக்கின்றார்கள். எனக்கு தெரிந்தவரை ஊருக்கு ஒரு அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் மட்டுமே இருக்கிறது. இதுவே இந்த சமூகத்திற்கான மிகப்பெரிய பின்னடைவு. அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு அமைப்புக்கு கீழேயோ அல்லது ஒரு வலிமையான அரசியல் கட்சிக்கு கீழேயோ இருந்தால் மட்டுமே நமக்கான இந்த பாதுகாப்பு, இந்த ஒற்றுமை கிடைக்கும் என்பதை உணர வேண்டும். கடந்த 5-6 மாதங்களில் 70க்கும் மேற்பட்ட நமது சமூக இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒற்றுமையின்மையே காரணம். அதே போன்றுதான் இந்த தீபக் பாண்டியன் என்பவருக்கும் நடந்தது. ஆகவே இந்த சமூகம் ஒற்றுமையாக இருப்பதற்கான முன்னெடுப்பு செய்ய வேண்டும். இந்த சமூகத்தில் மட்டும்தான் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக செயல்படுகின்றார்கள். இதுவே இந்த சமூகத்தின் பின்னடைவுக்கு முக்கிய காரணம். இது போன்ற படுகொலைகள் நடப்பதற்கும் இதுதான் முக்கிய காரணம். இந்த அமைப்புகள், இந்த சமுதாயம் ஒரு அமைப்புக்கு கீழேயோ அல்லது ஒரு வலிமையான அரசியல் கட்சிக்கு கீழேயோ ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் என்பதை உணர வேண்டும். படுகொலை செய்யப்பட்டு காலமரணம் அடைந்த தீபக் பாண்டியன் அவர்களுக்கு டிகேவி ஃபோர்ஸ் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறது.